வானகே தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் மைந்தரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்தும் சிந்தையாளும் தூய ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் செப்டம்பர் மாதத்தின் கடைசி ஓய்வு நாளில் ஆண்டவருடைய திருவீட்டில் வீற்றிருக்கிற நம் அனைவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி மார்க் நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 50வது வசனம் முடிய காலத்தின் அருமையை கருதி 38லிருந்து 40 முடியுள்ள வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசிக்கின்றேன். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம் என்றார். அதற்கு இயேசு, அவனை தடுக்க வேண்டாம். என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். நமக்கு விரோதமாயிராதவன் நமது பட்சத்திலே இருக்கிறான். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து செல்வோம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உன் வார்த்தையிலே வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. தம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகுந்த இறைவா, வனாந்திர பயணத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு மன்னாவை கொடுத்து அவர்களை சக்திப்படுத்தினேன். ஆன்மீக ரீதியிலே உம்முடைய நியாய பிரமாணங்களை கொடுத்து அவர்களை வழிநடத்தினேன். கர்த்தாவே, இந்த செப்டம்பர் மாதத்தின்
கடைசி ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய பரலோக மன்னாவுக்காக, ஆன்மீக வார்த்தைகளுக்காக நாங்கள் தரித்திருக்கின்றோம், காத்திருக்கின்றோம். ஆண்டவர் எங்களோடு பேசும், ஒரு வார்த்தை சொல்லும். ஏனென்றால் உம்முடைய வார்த்தையிலே செழிப்பு, உம்முடைய வார்த்தையிலே ஆசீர்வாதம், உம்முடைய வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே விடுதலை உண்டு. ஆம் கர்த்தாவே, அப்பேற்பட்ட வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும். இதோ இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறேன். அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தைகளை கொண்டே நீர் ஆசீர்வதித்தருளும். இரட்சகர் இயேசுவின் திருப்பெயரில் மன்றாடி ஜெபிக்கின்றோம். எங்கள் மன்றாட்டை கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிபி 16ஆம் நூற்றாண்டு வரையிலும் திருச்சபைகளை ஆதிக்கம் செலுத்தியது கத்தோலிக்க தலைமை பீடம்தான். எல்லாமே கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஆதிக்கத்தின் கீழ் தான் இருந்தது. ஆகையினால் அதை தாண்டி அவர்கள் வகுத்து வைத்திருந்த எல்லையை தாண்டி யாருக்கும் எதுவும் பேச முடியாது, பிரசங்கிக்க முடியாது. சுய விருப்பத்தின் அடிப்படையிலே விசுவாசத்தை அறிக்கை செய்யலாம் முடியாது. அப்படி பிரசங்கிக்க முனைந்தவர் தான் ஜான் பனியன். அவரை தூக்கி ஜெயிலே போட்டார்கள். கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலம் அவர் ஜெயிலிலே இருந்தார். அதே போலதான் திருமறை எல்லா மக்களுக்கும் போய் கிட்டி சேர வேண்டும், எல்லா மக்களும் திருமறையை படிக்க வேண்டும் என்று விரும்பினவர்களில் ஒருவர் ஜான் விக்லிஃப். அதாக கொஞ்சம் மொழிபெயர்த்தார். அவர் மேல் கோபம் கொண்ட இந்த கத்தோலிக்க திருச்சபையும் அரசும் என்ன செய்தது என்று சொன்னால், அவர் புதைக்கப்பட்டிருந்த கல்லறையை தோண்டி அவருடைய எலும்புகளை எடுத்து சுட்டரித்து சாம்பலை வீசி எறிந்தார். அதே போலதான் ஜான் ஹஸ் அவர்கள் திருமறையை மொழிபெயர்க்க முனைந்தார். அவருக்கு கிடைத்தது, அவர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், கம்பத்திலே கட்டி வைத்து அவரை தீயிட்டு கொளுத்தினார்கள். அப்போ இதே போல ஒரு ஆதிக்க சிந்தனை. ஆனால் இது எப்போது தகர்ந்தது என்று சொன்னால், மார்ட்டின் லூத்தருக்கு பிற்பாடு. மார்ட்டின் லூத்தர் சீர்திருத்தல் சிந்தனைகளை மக்களிடத்திலே திருச்சபையிலே விதைக்க ஆரம்பித்த பிற்பாடு இந்த நிலைகளில் இருந்தெல்லாம் மாற்றமும் விடுதலையும் மக்களுக்கும் திருச்சபைக்கும் கிடைத்தன. இந்த ஆதிக்க சிந்தனை யாருக்கு இருந்தது என்று சொன்னால், சீடர்களுக்கும் இருந்தது என்பதை மிக மிக தெளிவாக கண்டுகொள்ள முடிகிறது. அதான் நான் உங்களுக்கு முன்பாக வைத்த திருமறை பகுதியிலே பாருங்கள், 38வது வசனம். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம் என்றான். அப்ப பாருங்க, உண்மையாகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பவர்கள் யார்? உண்மையாகவே கிறிஸ்துவை பின்பற்றுகிற உண்மையான சீடன் யார் என்பதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். யோவான் வந்து சொல்கிறார், ஆண்டவரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவர் உம்முடைய நாமத்திலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம் அப்படின்னு சொல்றோம். யோவானாலே ஜீரணிக்க முடியவில்லை. உண்மையாகவே இவன் என்ன செய்திருக்க வேண்டும்?
அந்த மனிதனுடைய நம்பிக்கையை பாராட்டி இருக்க வேண்டும். அந்த மனிதனுடைய விசுவாசத்தை அவன் போற்றி இருக்க வேண்டும். நம்மை பின்பற்ற நம்ம கூட்டத்தில் இல்லாதவனா இருந்தும் ஒருவன் கிறிஸ்துவை விசுவாசித்து அவனுடைய நாமத்திலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொன்னால் மெய்யாகவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் அதை பாராட்டி இருக்க வேண்டும். ஆனால் இது இந்த சீடர்களுக்கு பிடிக்கவில்லை. நம்மை தாண்டி நம்மோடு வராதவன், நம்மோடு இல்லாதவன் எப்படி ஒருவன் இயேசுனுடைய நாமத்தை பயன்படுத்தி பிசாசுகளை துரத்த முடியும்? அதாவது சீடர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இயேசு என்ற நாமத்தை காப்பிரைட் பண்ணி வாங்கி வைத்திருக்கிற மாதிரி அவர்களுடைய எண்ணம். குறிப்பாக இன்றைக்கு பாடல்கள் எல்லாம் வெளியிடுகிறார்கள். பாடல்களை வெளியிடுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? காப்பிரைட் வாங்கி வைத்திருப்பார்கள். அவர்களுடைய அனுமதியின்றி அந்த பாடலை நாம் வேறு எங்குமே நாம் பயன்படுத்த முடியாது. எந்த மீடியாக்களிலேயும் அவருடைய அனுமதியின்றி நாம் பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தினால் அதற்கான விளைவுகளை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். இதே போலதான் அவர்கள் சீடர்களுடைய எண்ணம். இயேசு யாருக்கு சொந்தம்? இயேசு யாருக்கு சொந்தம்? நமக்கு சொந்தமானது, எங்களுக்கு சொந்தமானது. அதை தாண்டி இல்லடா அப்படி என்கிற ஒரு மனப்போக்கிலே தான் சீடர்கள் இருக்கின்றார்கள். ஆண்டவரே, நாங்கள் அவரை தடுத்தோம் என்றார். அதற்கு இயேசு பாருங்கள், அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதா என்னை குறித்து என்ன செய்ய மாட்டான்? தீங்கு செய்ய மாட்டான். சீடன் என்பவன் பிறருக்கு இடரலாய் இருக்கக்கூடாது. சீடன் என்பவன் உண்மையாகவே கிறிஸ்தவ விசுவாசத்திலே வளர்கிறவனுக்கு எந்த விதத்திலும் எந்த வகையிலும் இடரலாய் இருக்கக்கூடாது. அதான் இயேசு கிறிஸ்து இங்கே கற்றுத்தருகிறார். இன்றைக்கு திருச்சபை ரீதியாக பாருங்கள், சில திருச்சபைகள் ஏதோ காப்பிரைட், பரலோகத்திலே போய் காப்பிரைட் வாங்கி வைத்திருக்கிற மாதிரி இயேசு யாருக்குத்தான் சொந்தம் என்கிறார்கள்? எங்களுக்கு தான் சொந்தம். எங்கள் திருச்சபையை தாண்டி வேறு யாருக்குமே ரட்சிப்பு இல்லை, வேறு யாருக்குமே விமோசனம் இல்லை, வேறு யாருடைய வாழ்க்கையிலுமே எங்கள் திருச்சபையின் மூலமாகத்தான் அற்புதங்கள் நடக்கும் என்கிற மாதிரி எல்லாம் இன்றைக்கு பிரபலப்படுத்தி கொண்டிருக்கிறதையும் மக்களை தவறாக வழி நடத்தி கொண்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அதுவல்ல, இடரலாயிருக்காது. இயேசு என்பவர் எல்லாருக்கும் உரியவர், எல்லா இனத்து மக்களுக்கும் உரியவர், எல்லா சமயத்துக்கு மக்களுக்கும் உரியவர். உண்மையாகவே யார் யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ, யார் யார் உண்மையாகவே அவரை தன்னுடைய வாழ்க்கையில உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் யார் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் உரியவர் இயேசு கிறிஸ்து. இதை நம்முடைய வாழ்க்கையில சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியை பாருங்கள். 70 உதவியாளர்களை மோசடி தேர்ந்தெடுக்கிறார்கள். அங்கே கடவுளுடைய ஆவியானவர் குற்றப்படுகிறார், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். பாருங்க, 70 பேர்ல 2 பேர் எல்தாத்தும் மேத்தாத்தும். இன்றைக்கு நான் வாசித்து கேட்ட பகுதி என்னாகும்? 11வது அதிகாரம். எல்தாத்தும் மேத்தாத்தும் அங்கே இருக்கிறார்கள், பாளையத்தில் இருக்கிறார்கள். ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்படுகின்றார். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அப்போது இந்த செய்தி யாருக்கு கொண்டு செல்லப்படுகிறது என்று சொன்னால், மோசைக்கு கொண்டு சொல்லப்படுகிறது. தலைவனை தாண்டி 2 பேர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். மோசேயும் ஆரோனும் தீர்க்க தரிசனம் சொன்னால் கூட பரவாயில்லை, அவர்கள் சொல்லுகிறார்கள், ஓகே, ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இப்போது வந்த இவர்கள், எந்த எல்தாத்தும் மேத்தாத்தும் எப்படி இவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும் என்ற விதத்திலே ஒருவேளை அவன் கொண்டு போயிருக்கலாம். அப்ப மோசேக்கு உதவியாளராக இருந்தவர் யார் என்று சொன்னால்
யோசுவா இருக்கிறார். இந்த யோசுவா உடனே சொன்ன காரியம் என்னவென்று சொன்னார், உடனே என்ன செய்யும்? தடுத்து நிறுத்தும். உடனே தடுத்து நிறுத்தும். உம்மை தாண்டி எப்படி அவன் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும்? அப்படி என்று மோசேக்கு நம்பிக்கைக்குரியவனாயிருந்த யோசுவா திருவுளம் பட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வாசித்து கேட்ட நிருப பகுதியிலே பாருங்கள், மிக அருமையாக இருக்கு. ஒருவன் வியாதிப்பட்டால் யாரை அழைப்பானாக? மூப்பர்களை அழைப்பானாக. அவன் எண்ணெய் பூசி அவனுக்கு என்ன செய்வானாக? ஜெபிப்பானாக. ஜெபிக்க கடவன். இதுதான் மார்ட்டின் லூத்தர் மிக தெளிவாக சொன்னான். கிறிஸ்துடைய பார்வையில நான் பெரியவன் நீ பெரியவன் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அதான் மார்ட்டின் லூத்தர் மிக தெளிவாக சொன்னார், priesthood of all believers அப்படின்னு சொன்னார். எல்லாருமே கடவுளுடைய ஊழியக்காரர்களே, எல்லாருமே இறை தொண்டர்களே. ஆகையினால் ஒரு வியாதிப்பட்டால் மூப்பர்களை அழைப்பானாக, மூப்பர்கள் ஜெபிக்கட்டும் அப்படின்னு சொல்லுகிறார். அதே நேரத்தில் அடுத்து சொல்லுகிறார், உங்களில் ஒருவனுக்கு குறை உண்டு என்று சொன்னா, தவறு செய்தால் நீங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசி ஒருவர் பாவங்களை அறிக்கையிட்டு என்ன செய்யுங்க. என்ன அருமையா சொல்றாங்க. இப்போ கடந்த வாரம் சிந்தனையிலே பார்த்தோம், சீடர்கள் யார், சீடர்களுக்குள்ளே பெரியவர் யார் என்ற இதுல நான் சிந்தித்தோம். இந்த வாரத்தில் பிறரை குற்றம் சாட்டுகிறதை, பிறருக்கு இடரலாய் சீடர்கள் இருக்கிறதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது ஆகவே ஆகாது. ஒரு ஆன்மீக பெருமை, ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஒரு ஆணவம் எப்போதுமே நமக்கு இருக்கக்கூடாது. கிறிஸ்து நமக்கென்றோ நம்முடைய திருச்சபைக்கென்றோ அல்லது குறிப்பிட்ட மக்களுக்கென்றோ யாரும் சொன்னதில்லை, எல்லா மக்களுக்கும். அதான் வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். யார் உண்மையாய் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் உரியவர் இயேசு கிறிஸ்து. அடுத்து சொல்லுகிறார் பாருங்க, பிறருக்கு இடரலா இருக்காதே, அதே நேரத்தில் நீ முதலாவது உன்னப்பார். அதான் மிக அருமையாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ பிறரை பற்றி பார்க்காதே, பிறருடைய காரியங்களை பற்றி நீ பார்க்காதே, பிறருக்கு நீ இடரலா இருக்காதே, முதலாவது உன்னப்பார், உன்னுடைய வாழ்க்கை பார், உன்னுடைய காரியங்களை பார். எது எது உனக்கு இடரலா இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் நீ அகற்றி விடு என்று ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார். அதான் பாருங்கள் 43வது வசனம், உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்தில் போவதை பார்க்கிறோம், ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அடுத்து 45வது வசனம், உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. 47வது வசனம், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. எக்காரணத்தை கொண்டும் பிறருக்கு இடரலா இருக்காது, பிறருடைய விசுவாசத்துக்கு இடரலா இருக்காது. எந்த அளவிற்கு ஒருவனை விசுவாசத்தில் ஊக்குவிக்க முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும். அதை தவிர்த்து விட்டு எக்காரணத்திலும் நாம் இடரலாய் இருக்கக்கூடாது. அதே நேரத்திலே நம்மை பார்க்க வேண்டும். நமக்கு இடரலா இருக்கின்ற காரியங்கள், நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை பாதிக்கின்ற காரியங்கள் எவை, நமக்குள்ளே இருக்கிற அவயவங்கள் எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்பதை உணர்ந்து அந்த அவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படி என்று சொல்கிறார். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால்
அதை தரித்து போடு. உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை என்ன செய்வாயாக? பிடுங்கி போடுவாயாக. அப்ப கடவுள் அதுதான் பார்க்க சொல்லுங்க. பிறரை அல்ல, நம்மை, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய கையின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது, நம்முடைய கால்கள் எதை நோக்கி நடக்கின்றது, இதெல்லாம் அலசி ஆராய கடவுள் நமக்கு இந்த நாளிலே மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். ஆகவே பரலோக ராஜ்யம் நாம் பிரவேசிக்காதபடிக்கு எந்தெந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தடையா இருக்கிறதோ, இடரலா இருக்கிறதோ, அவைகளை நாம் அகற்றிவிட வேண்டும். அடுத்து மூன்றாவது சொல்லுகிறார், எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும். அதான் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறார். 50வது வசனத்தை வாசியுங்கள். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். சாரம் உள்ள உப்பாக இருங்கள். ஒரு உணவுக்கு சுவை கொடுப்பது எது? உப்புதான். அதான் சொல்லுவார்கள், உப்பில்லாத பண்டம் குப்பையிலே, உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. பிறருக்கு இடரலா இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் இடரல் உண்டாக்குற காரியத்தை அகற்றிவிட்டு நீ எப்படி இருப்பாயாக? உப்பா இருப்பாயாக. எப்படிப்பட்ட உப்பாக இருப்பாயாக? சாரமுள்ள உப்பாக இருப்பாயாக. முன்பாக எல்லாம் நீங்க உப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா, உப்பை எங்கதான் வச்சிருப்பாங்க? பொதுவா கடைக்கு வெளியில தான் வச்சிருப்பாங்க, உள்ள கூட வச்சிருக்க மாட்டாங்க. அவ்வளவு மலிவுகான ஒரு பொருளாக இருந்தது உப்பு. அடுத்ததை யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, திருடி கொண்டு போக மாட்டாங்க. இப்படியே இருக்கும் உப்பு. மலிவா இருந்தது, வெளியேதான் இருந்தும் யாரும் தொட மாட்டாங்க. ஆனால் கடவுள் சொல்லுகிற அப்பேற்பட்ட உப்பை கொடுத்தான்னு சொல்லுவார், நீங்க உப்பா இருக்க, சாரம் உள்ள உப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒருவேளை உப்பு அன்னைக்கு சாதாரணமாக இருந்தாலும், நிறைய கிடைத்திருந்தாலும், அந்த உப்பு இல்லைன்னு சொன்னா என்ன செய்யுங்க? அது ஒரு முறை ஒரு கல்யாண வீட்டுல இப்படிதான் நடுராத்திரி சமையல் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியில என்ன ஆகி போச்சுன்னா, உப்பு இல்லை. விடிந்தால் கல்யாணம், விடிந்து கொண்டே இருக்கு, நேரம் விடுத்துட்டே இருக்கு. சமையல்காரர் சொல்கிறாரு, உப்பானுப்பா. எங்க போய் அவங்க கல்யாண வீட்டுக்குள்ள மண்டபத்துல போய் எங்க போய் யாரை போய் தேடி பிடிப்பாங்க? உடனே மண்டபக்காரன் சொல்கிறான், நீங்க அங்க போங்க, கடையில இருக்கோம், வெளியில இருந்து என்ன செய்துட்டு வந்துருங்க, தூக்கிட்டு வந்துருங்க. அதுக்கு பிறகு மறுநாள் கடையில போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ உப்பு இல்லை என்று சொன்னால் ஒன்றும் இல்லை. ஒரு டேஸ்ட் கொடுக்கறது வந்து உப்பு தான். அதே போலதான் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? சாரம் இல்லை, டேஸ்ட், பிறருடைய வாழ்வு டேஸ்ட் கொடுக்கிற உப்பாக இருக்க வேண்டும். நாம் இருக்க வேண்டும். அது எப்படி? உப்பு எப்படி டேஸ்ட் கொடுக்கிறது? தன்னை கரைத்து தண்ணீரிலே தன்னை கரைத்து உணவுக்கு சுவையை கொடுக்கின்றது. அதே போலதான் நம்முடைய வாழ்வுக்கும் நம்மை கரைத்து பிறருடைய வாழ்வுக்கு சுவை ஊட்டுகிற மக்களாக நாம் திகழ வேண்டும். அதைத்தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பெரிய காரியத்தை பாருங்க. பிறர் விசுவாசத்தின்படி, என்மேல் உள்ள விசுவாசத்தின்படி அவன் பேய்களை ஓட்டுகிறான். உனக்கு எங்க நோவுது, உனக்கு எங்க வேதனை எடுக்கிறது? அவனை விசுவாசத்திலே வளருவதற்கு, வாழ்விப்பதற்கு நீ ஊக்குவிக்க வேண்டுமே ஒழிய
இடரலாய் தடையாய் இருக்கக்கூடாது என்பதை கற்றுக் கொடுத்து விட்டு ஆண்டவர் கடைசியாக சொல்லுகின்ற காரியம் இதுதான். நீ எப்படி இருப்பாயாக? உப்பாக இருப்பாயாக. இதான் கிறிஸ்தவத்தினுடைய சிறப்பே இங்கேதான் இருக்கிறது. கிறிஸ்தவத்தினுடைய மகத்துவமே இங்கேதான் இருக்கிறது. ஆனால் இந்த சாரத்தை, இந்த உண்மைத்தன்மையை இன்றைய கிறிஸ்தவர்கள் மறந்து போகிறார்கள். பைபிளை தூக்கிட்டு எங்கேயோ போகிறாங்க. அவர்களுக்கு என்ன தேவை? இன்னைக்கு எங்கேயாவது போய் ஒரு மூலிகை ஞான ஸ்நானம் எடுக்கணும், எங்கேயாவது போய் கொஞ்சம் அந்நிய பேச கற்றுக்கொள்ளணும். இருந்தால் அது ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்வு அப்படின்னு நினைக்கிறார்கள். உண்மைதானே? இன்றைக்கு பாருங்க, மற்ற சபையார் நம்மை போட்டு குழப்புற காரியம் தான். முதல் கேள்வி, நீ ஞான ஸ்நானம் பெற்றாயா? சொல்லு. நீ மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றாயா? முதல் கேள்வி. நம்ம ஆட்களுக்கு பதிலே தெரியாது, உட்கார்ந்துருப்பாங்க. அடுத்ததாக கேட்பார்கள், நீ அந்நிய பாஷை பேசுகிறாயா? அதுக்கும் பதில் இல்லை நம்ம ஆட்கள் இடத்துல. அடுத்து என்ன சொல்லுவார்கள்? நீ ஆவிக்குரிய சபையில் இருக்கிறாயா? இந்த 3 கேள்வியிலையும் நம்ம மக்கள் குழம்பி போயிடுவாங்க. ஆண்டவர் அதெல்லாம் சொல்ல, இங்க பாருங்க, அதெல்லாம் ஒரு தனியாக நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் கற்றுத் தருகின்றேன். ஆண்டவர் முதன்மைப்படுத்தி சொல்லுகிறது என்னவென்று சொன்னார், முதலாவது நீ ஒரு உப்பா இருக்கிறாயா? அதுதான் கடவுள் நம்மிடத்துல கேட்கிற. நம்மிடத்துல எந்த வகையான ஞானஸ்நானம் பெற்ற அதெல்லாம் கடவுள் நம்மிடத்துல கேட்கல. அதை பற்றி திருமறை நமக்கு சொல்லவில்லை. திருமறை தெளிவாகத்தான் இருக்கு. திருமறை தெளிவாகத்தான் பேசுகிறது. திருமறை தெளிவாகத்தான் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் கடவுள் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ உப்பா இருக்கிறாயா? சாரமுள்ள உப்பா இருக்கிறாயா? நம்முடைய வாழ்க்கை மூலம் எந்த அளவிற்கு பிறர் வாழ்வு பெற்றிருக்கிறார்கள், அதை நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் இந்த நாளிலே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நாளிலே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பர்த்தலமேயு சீகன் வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள். வில்லியம் கேரியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆப்பிரிக்காவுக்கு சென்ற டேவிட் லிவிங்ஸ்டன் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைக்கு வித்திட்ட தியோடர் நீத்தரை எடுத்துக்கொள்ளுங்கள். இவர்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கை சாரமுள்ள உப்பாக்கி கொண்டவர்கள். இவர்கள் மூலம் அநேகமாயிரமான மக்கள் இயேசுனுடைய அன்பை சுவைத்தார்கள், ருசித்தார்கள். இவர்கள் மூலம் அநேக மக்கள் வாழ்வு பெற்றார்கள். ஆகையினால்தான் டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவிலே இறந்த போது அவருடைய சரீரத்தை இங்கிலாந்து அரசு எப்படியாவது அங்கே கொண்டு போக வேண்டும் அப்படி என்று விரும்புகிறார். ஆனால் மக்கள் விடவே இல்லை. எங்களுக்காக தன்னுடைய வாழ்வை தந்த, எங்களுக்காகவே தன்னுடைய வாழ்வையை கரைத்துக் கொண்ட டேவிட் லிவிங்ஸ்டனுடைய சரீரத்தை நாங்கள் தரமாட்டோம், எங்களுக்காக வந்தவர், எங்களுக்குரியவர் அப்படி என்றார். பேச்சுவார்த்தை நடக்கிறது. இங்கிலாந்து அரசுக்கும் ஆப்பிரிக்கா மக்களுக்கும் எந்த உடன்பாடும் எட்டவில்லை. கடைசியாக சொன்னார்கள், சரி பரவாயில்லை, உங்களுக்காக டேவிட் லிவிங்ஸ்டன் உங்களுடைய வாழ்வை கொடுத்தார், உங்களுடைய இதயத்தையே கொடுத்து விட்டார். ஆகையினால் அவருடைய இதயத்தை நீங்க எடுத்து தனியா அடக்கம் பண்ணுங்க, அவருடைய சரீரத்தை நாங்க என்ன செய்கிறோம், இங்கிலாந்து தேசத்துக்கு கொண்டு போகிறோம், ராஜ மரியாதையோடு நாங்கள் அவரை அடக்கம் பண்ணுகிறோம் அப்படின்னு சொன்னார்கள். ஆகையினால் அதன்படியே அவருடைய இதயத்தை எடுத்து ஆப்பிரிக்காவிலே அடக்கம் செய்தார்கள். அவருடைய சரீரத்தை கொண்டு போய் இங்கிலாந்து தேசத்திலே வெஸ்ட் மினிஸ்டர் அவை முக்கியமான தலைவர்களை, மன்னர்களை புதைக்கின்ற கல்லறை தோட்டத்திலே டேவிட் லிவிங்ஸ்டனை அடக்கம் செய்தார்கள். இதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை உப்பாக்கி கொண்டவர்கள். இன்றைக்கு நாம் இருக்கிற அந்த இடம்
இந்த காம்பவுண்ட், கோடை ஸ்கூல், மிஷனரிமார்களுடைய தங்களை கரைத்து கொண்டவர்களுடைய தரிசனத்தினுடைய விளைவுதான் இவைகள் எல்லாம். நான் எப்படி இருக்கிறோம்? ஆகவே அன்பானவர்களே, எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் பிறருக்கு நாம் இடரலாய் இருக்கக்கூடாது. நான் தான் சிறந்தவன், பக்தியில் நான் தான் ஓங்கினவன், என்னை விட பக்திமான் அல்ல, அப்படிப்பட்ட ஆன்மீக மேட்டிமை எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் எக்காலத்திலும் வந்துவிடக்கூடாது. அதே போல நம்முடைய சரீரத்திலே நமக்கு இடரல் உண்டாக்குற காரியங்கள் எவை, நாம் இழைத்துக் கொண்டிருக்கிற தவறுகள் எவை என்பதை யோசித்து ஆராய்ந்து பார்த்து அந்த இடர்களுக்கு உண்டாக்குகின்ற காரியங்களை நம்மை வாழ்க்கையை விட்டு அகற்ற வேண்டும். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உப்பாக இருக்க வேண்டும், சார்ந்து உப்பாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஆகவே அன்பானவர்களே, எண்ணி பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் உடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற என்னை ஒரு சாரமுள்ள உப்பாக மாற்றும். பிறருடைய வாழ்வுக்கு எந்த அளவுக்கு என்னால் டேஸ்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு சுவை ஊட்டியாக நான் என்னுடைய வாழ்விலே திகழ ஆண்டவர் எனக்கு கிருபை புரியும் ஆண்டவரே என்று கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அதற்கான ஆற்றலையும் வலிமையையும் கிருபையையும் தூய ஆவியானவரை கொண்டு நமக்கு தந்தருவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தில் காத்துக் கொள்வதாக. ஆமென்.